Human psychology. Good morning, uncle. Good morning, good morning. மனுஷங்க மனசு தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேம்மா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோமா என்ன? உட்காருங்க அங்கிள். குட். நல்ல லட்சணமா இருக்க, நல்ல மரியாதை, சின்ன வயசு, நல்ல அழகு. மாப்பிள்ளைக்கு சின்ன வயசு தானே, உன்னை பார்த்து டெம்டார்ல ஒன்றும் தப்பு இல்லையே. அதான் எங்கேயோ இருக்க வேண்டிய உன்னை மாப்பிள்ளை தன்னோட சொந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யாரு, டெக்கரேஷன்ஸ் யாரு, கேட்டரிங் யாரு, சம்பந்தி உங்களுக்கு சொந்தமா, அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சும்மா டான் 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 பதில் சொல்லிட்டு வந்தேன். உன்னை பத்தி கேட்டாங்க, என்னால பதில் சொல்ல முடியும். நீயாவது அடக்க ஒடுக்கமா ஒரு மூலையில உட்காந்துக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஆடு ஆடுன்னு ஆடிட்டு இருந்த கேட்கறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நீ ஒரு அனாதை, மாப்பிள்ளை தன்னோட சந்தோஷத்துக்காக உன்னை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி நான் சொல்ல முடியும்? ஏதோ எதையோ சொல்லி சமாளிச்சு. இதை பாருமா, மாப்பிள்ளை ஏதோ இறக்கப்பட்டு உன்னை இங்க கூட்டு வந்திருக்காரு. அதுக்காக கூப்பிடுற ஆம்பளை கூட போற பொம்பளை நல்ல பொம்பளைன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு ஏன் மகளை தவிர வேற யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவ ஒன்ன மாதிரி இல்ல. நான் இங்க கல்யாணம் பண்ணிருக்கா வரல, நான் ஒரு காந்தியவன். எனக்கு இந்த அடி தடி குத்து வெட்டு சண்டை இதெல்லாம் பிடிக்காது. ஐ அம் பேசிக்கலி a businessman. எதையுமே பிசினஸ் ஆங்கிள் தான் யோசிப்பேன். அதனாலதான் இப்போ ஒரு முடிவோட வந்திருக்கேன். ஹோட்டல்ல ஒருத்தன் சாப்பிட்டானா அவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு எவ்வளவு பில்லுன்னு அவனுக்கு தான் தெரியும். என் மாப்பிள்ளை டேஸ்டுக்கு என்னால பில் எல்லாம் போட முடியாது. பிளாங்க் செக். எவ்வளவு வேணா ஃபில் பண்ணிட்டு பொழைக்கிற வழி. எங்க உன் புருஷ? ஓ புருஷாத்தமா, ஓ புருஷாத்தமா. வாங்க மாப்ள. என்ன மாப்ள? என்ன மாப்ள? நான் உனக்கு மாப்ளையும் கிடையாது, நீ எனக்கு மாமனாரும் கிடையாது. என்னமா இவகிட்ட வீட்டுக்கு வந்து லாஜிக் பேசுனியா? எங்க இப்ப பேச பாப்போம். அவள என்ன மறைக்கிற? அவ சொல்லல, அவ சொல்லவும் மாட்டா. அவ என்ன உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? மாப்ள பார், எங்க அம்மாவோட பிறந்தங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். இதுவே நீ வேற யாராவது ஒருத்தனா இருந்ததுன்னா ஒட்டு துணி இல்லாம உன்னை ரோட்ல விட்டு துரத்தி துரத்தி அடிப்பேன். நான் சவுண்ட் விடுற, இறக்கு கைய. இன்னொரு வாட்டி கைய நீட்ன வெட்டிடுவேன். பார், நீ தான் காந்தியவாதி, நான் இல்ல. என்ன சரவணா இப்படி பெரியவங்க கிட்ட போய் மரியாதை? அந்த மரியாதை எல்லாம் உன் புருஷனுக்கு சொல்லிக் கொடு. பெத்த பொண்ணு மாதிரி நினைக்க வேண்டிய பொண்ணு கிட்ட என்ன பேசிருக்கான் தெரியுமா உன் புருஷன்? யோ, என்னைக்காவது நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் உன்கிட்ட? ஏ சத்யா, என்னைக்காவது உன்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? என்னைக்குமே எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருந்ததில்ல. சரி, நான் ஒண்ணு தப்பா பேசுறடா. நீ தப்பா பேசு, ரைட்டா பேசு. எங்க அம்மாவை பத்தி பேசு, உனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவங்க உன் கூட பிறந்தவங்க. எங்க அப்பா பத்தி பேசு, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மாமா மச்சானுங்க. என்ன பத்தி பேசு, ஏன்னா நான் உங்க புள்ள. ஆனா இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா இவ என்னோட விருந்தாளி. She is my guest. She is my guest. இன்னமே இவளை பத்தி நீ இல்ல, எவன் பேசினாலும் சும்மா சம்மாரம் பண்ணிடுவேன். இந்தா உன் blank check. இன்னமே இந்த blank check குடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நீயே blank ஆயிடுவ. அர்த்தமாயிந்தா? ஏன் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கேன்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் உங்க மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு அவர்னால தான் தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதையும் சொல்ல பயமா இருக்கு. I don't want to spoil our friendship. ஏன்னா நமக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, there's something more than that. உன்னோடவும் ஃபேமிலியோடவும் எவ்வளோ நாள் இருந்ததுல நான் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன். ஒரு சில சமயம் உங்களோட வாழ்க்கை பூரா இருந்துடலான்னு தோணுது. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இது எல்லாமே இழந்திருக்கேன்.
ஆனா எனக்காக உன் குடும்பத்தை இழக்க வேணாம் சரவணா. எனக்கு தான் குடும்பமே இல்லாம போச்சு. உன் குடும்பம் நல்லா இருக்கணும். என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு லண்டன்ல நல்ல வாழ்க்கை இருக்கு, நிம்மதி இருக்கு, நல்ல ஜாப் இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பழசு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு புது அட்மாஸ்பியர் இருக்கு. ஏன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னால உன் குடும்பத்துல பிரச்சனை வரது எனக்கு பிடிக்கல. அதான் லண்டனுக்கு மறுபடியும் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கோவம் எனக்கு புரியுது. I do feel the same way, but I'm gonna miss you all. Please சரவணா, நீ தான் டிக்கெட்ல இருந்து விசா வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி என்ன லண்டனுக்கு அனுப்பி வைக்கணும்.